வணக்கம். நம்ம ஷில் மெஷ்ஷு, ஃபைபர் மெஷ்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வச்சு திக்னஸ் அதிகமாக வருதுங்கனால வச்சு பூசுறத பார்த்துருப்போம். அதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம உடச்சிட்ட பீஸெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கும். இது தண்ணி ஊற்றுறதுனால வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிற பீஸு கூட வந்துட்டு வேஸ்டேஜ் எல்லாமே வந்துட்டு தண்ணி ஊற்றி கூட்டுறதுனால வந்துட்டு வந்துடும். நம்ம இந்த ரூஃபையும் பாருங்கள், பழைய காங்கிரீட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன பார்ட்டாக கூட வந்துட்டு நம்ம பழைய பிளாஸ்டிக் இருக்காது எங்கேயுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ புதுசாக பிளாஸ்டிக் பண்ண போகிறோம். பண்ணும்போது பார்த்திங்கன்னா பழசு இருக்கிறது வந்துட்டு அதோட லைஃப் அதோட எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பாலோட வந்துட்டு குவாலிட்டி போயிருக்கும். அதனால தான் வந்து தண்ணி போனதுனால அந்த பாலெலாம் கரைஞ்சி போயிருக்கும். அதனால தான் வந்துட்டு எடுப்பு வந்திருக்கு. இப்போ அந்த பிட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம பூசினோன்னா அந்த பிட்டு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்துடும். அதனால தான் எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம பூசினா கொஞ்சம் லைஃப் வரும். அதனால தான் வந்து நம்ம இப்படி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவு விட்டு தான் நம்ம உடைப்போம். கொத்தனார் வந்துட்டு இதேமாரி பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஏதாவது வந்து வீக்காக இருக்கா செவுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு லாஃப்ட்டை பூசும்போது பார்த்திங்கன்னா செவுத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வளைவு மாரி கொடுப்போம். அந்த ஸ்லோப் எதுக்கு கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா, மழை பெய்கிற தண்ணிலாம் வந்து செவுத்தில் போகிற தண்ணி இப்படி வரும்போது லாஃப்ட்டு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அந்த லாஃப்ட்டு மேலேயே நிற்கிறது டைம் எடுக்குங்களா, அந்த டைம் எடுக்கிறதுனால தான் அந்த கேப்ஸ்லாம் வந்துட்டு அடியில் போய் அந்த தண்ணினால தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஃப்ட்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிறது. அதை தடுக்கிறதுக்கு தான் இப்போ அந்த டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோப் மாரி அடிச்சிட்டோன்னா தண்ணி நிற்காமல் ஓடும். பாட்டத்தை பார்த்திங்கன்னா பாட்டத்துக்கு கீழேயும் தண்ணி வந்து ட்ராவல் ஆகாமல் இருக்கிறதுக்கு கோடு போட்டுருவோம். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.